வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த சட்னி பார்த்திங்கன்னா இட்லி தோசைக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். இந்த சட்னியோட டேஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 2 இட்லி சேர்த்தே சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க. எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இதே போல் சட்னி ரெசிபி நம்ம சேனலில் நிறைய போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ அடுப்பில் ஒரு ஃப்ரை பேன் வச்சுருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். அடுப்பை மிதமான தீயில் வச்சு வறுத்து எடுத்துக்குங்க. இப்போ உளுந்து நல்லா நிறமாறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சட்னிக்கு தேவையான அளவு ஒரு 5 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவு வரமிளகாய் சேர்த்துக்குங்க. இப்போ மிளகாயும் நல்லா வறுபட்டு நிறம் மாறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். வெங்காயம் தக்காளி பழம் வதங்கிட்டு இருக்கும் போதே பார்த்திங்கன்னா இதில் ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை, ஒரு 4 பூண்டு பல் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். இப்போ வெங்காயம் தக்காளி பழம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கல் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா ஒரு 2 செகண்ட் மட்டும் கலந்து விட்டோம்னா போதும். இப்போ நல்லா ஒரு 2 செகண்டுக்கு வதங்கி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பொருள் எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சு எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் நம்ம சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்ப்போம். ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிருக்கேன். சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு சின்ன துண்டு புளி, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னியை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ சட்னி அரைச்சி எடுத்து வந்துட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். கூடவே கொஞ்சமாக தண்ணியும் கழுவி சேர்த்துக்கிறேன். இந்த சட்னி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் திக்காக வச்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். கொஞ்சம் தண்ணி தாராளமாக சேர்த்து தண்ணி சட்னியாகவும் வச்சு சாப்பிட்லாம். அதுவுமே டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அதே போல் செஞ்சுக்குங்க. இப்போ இந்த சட்னி தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவு தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்குவோம். கடுகு உளுந்து பொரிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை, ஒரு வரமிளகாய் கிள்ளிட்டு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா அந்த சூட்லேயே கலந்து விட்டுக்குங்க. இப்போ தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த தாளிப்பை நம்ம சட்னி கூட சேர்த்துருவோம். இப்போ தாளிப்பை சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சட்னியை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்குங்க. அவ்வளோதான், நம்மளோட பொட்டுக்கடலை சட்னி ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சுங்க. இட்லி தோசைக்கு அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.